ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். பூண்டு மிளகு சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பூண்டு வந்து ஒரு 100 கிராம் போல் பூண்டு, நாட்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நாட்டு பூண்டை வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். நிலக்கடலையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து பச்சை நிலக்கடலை தான் எடுத்துருக்கேங்க. அதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, மிளகு 2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பூண்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு இடிப்போம் பார்த்திங்களா, இடிக்கல், அதில் வந்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இதை வந்து இடித்து எடுக்கும் போது சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக தான் உப்பு எதுக்கு இதோட சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூண்டு மிளகு சாதம் செய்யும் போது உப்பு தட்டி போட்டோம்னா அதில் உப்பு இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதனால நம்ம தட்டும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பூண்டில் வந்து உப்பு இறங்கியிருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ சேர்த்துருக்கேங்க. ஒரு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சளி மண்டெல்லாம் ஒரே கனமாக இருந்ததுங்க. அதனால சரி பூண்டு மிளகு சாதம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் இதை செய்கிறேன். பூண்டு வந்து நல்லா தட்டியாச்சு. இங்கே பாருங்கள், 1 2 நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வேறு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். பூண்டு வந்து இடித்து எடுத்தோம் இல்லைங்களா, அதே கல்லில் மிளகும் சீரகமும் தட்டி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து 1 2 நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இடிகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பயப்பட வேணாம். பல்ஸ் மோடில் வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. பூண்டும் அப்புறமா வந்து மிளகு சீரகம் 2மே வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குறை நல்லா வந்துடும். மிளகும் சீரகமும் வந்து நல்லா தட்டி அதையும் ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்திங்க. நம்ம வயிறு உபசமாக இருக்குது, ஜீரணமாகாமல் இருக்குது, சளி பிடிச்சிருக்கு, இந்த மாதிரியான டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு மிளகு சாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அருமையான ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டேங்க. எப்பயுமே மருத்துவ குணமுள்ள சாதம் நம்ம செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து நல்லெண்ணெயாக தாங்க இருக்கணும். நல்லெண்ணெயில் செய்யும் போது அதோடைய மருத்துவ குணம் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று சேர நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் ஒரு 50 கிராம் போல் நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. வேர்க்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. வேர்க்கடலைக்கு பதில் முந்திரி பருப்பு இருந்தாலுமே நீங்கள் முந்திரி பருப்புமே ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை வந்து நல்லா வறுபட்டாச்சு. வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் வந்து இல்லைங்க, அதனால நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா பூண்டு, அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது ரெண்டுமே வதக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க. அந்த பூண்டோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து வாரத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி இந்த சாதத்தை நீங்கள் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குணமாயிடுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து மலை பூண்டு எடுக்கக்கூடாது. மலை பூண்டு வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலை பூண்டு எடுத்துக்குவோம். ஆனால் மலை பூண்டு எடுக்கிறத விட நாட்டு பூண்டு வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நாட்டு பூண்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், காரமும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பூண்டு வெங்காயமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு மிளகும் தட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டுக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய்யில் செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மிளகு சீரகம் பூண்டு இது எல்லாமே வந்து வதங்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. வடித்து ஆற வச்ச சாப்பாடு வந்து 1 கப் எடுத்துக்கிறேங்க. அந்த 1 கப்பு சாதத்தை வந்து இதோடு சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லெண்ணெய் இல்லை நெய்யில் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா
சாதம் எல்லாமே கிளறி முடித்த பிறகு அதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கமன்னு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். நல்லெண்ணெயில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டுங்க. அதனால் நான் நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கேன். நெய்யில் செஞ்சாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் ஹெல்த் பெனிஃபிட் தான். எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை பொடியை நறுக்கி இதோட ஆட் பண்ணியாச்சு. நம்மளுடைய பூண்டு மிளகு சாதம் கம்மன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கட்டி விடலாம். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பூண்டு மட்டும்தான் உரிச்சு வச்சிடணும். உரிச்சு வச்சிட்டோம்னா நம்ம காலையில் இதை தட்டி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. சாப்பாடெலாம் வடித்து ரெடியாக இருந்ததுன்னா கடகடன்னு செஞ்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா தாங்க செஞ்சுருக்கேன். பூண்டு சாதத்துக்கும் முட்டை மசாலாவுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பூண்டு மிளகு சாதம் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய மருத்துவ குணம் மிக்க ரொம்ப சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவில் நான் போடுறேங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.